நண்பா எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் தளபதிக்கு சப்போர்ட்டாக நிறைய வீடியோஸ் போட முடியும். கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா கரூர் விஷயம் தான். கரூர் விஷயம் கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. இன்னுமே கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. தளபதியுமே கூட அதுக்கப்புறம் 2 சனிக்கிழமை வந்துருச்சு. தளபதி நம்ம அந்த பிரச்சாரத்தெல்லாம் போனால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது நடக்கலை. அது ஒரு கஷ்டம் தான். ஏற்கனவே தளபதி விஜய் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. வீடியோ கால் பேசியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தின்றது பரபரப்பாக இருந்துச்சு. அப்போயே கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேமிலிகிட்ட தளபதி விஜய் வீடியோ கால் பேசினது ஒரு தகவல் வந்துருந்துச்சு. ஃபேமிலியுமே உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்குமே தளபதி விஜய் ஒரு 5 ஃபேமிலியோட வீடியோ கால் பேசியிருக்கிறதான ஒரு தகவல் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் தான். ஏன்னா தளபதி விஜய் அந்த கரூர் மக்களை போய் எப்போ தான் போய் பார்ப்பாரு? இவ்வளோ நாளாக போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகி போயிடுச்சு. இன்னுமே விஜய் போய் பார்க்கல. மற்ற மாவட்ட செயலாளர் மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க. விஜய் பார்க்கலைன்னு தான் நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அக்டோபர் 17ஆம் தேதி தளபதி விஜய் போக போகிறதா ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. அக்டோபர் 17ஆம் தேதி போகிறது தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. நாளைக்கு தான் அக்டோபர் 17. நாளைக்கு தளபதி விஜய் போவாரா இல்லையா அப்படின்றது தான் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. தளபதி விஜய் போலீஸ்ட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு மண்டபத்தை பிடிச்சு தான் சந்திக்க போகிறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் இப்போ பார்க்குறது நடக்காத விஷயம் தான். ஏன்னா அவர் ஏன்னா 40 ஃபேமிலின்றது 40 ஊரில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே ஊர் கிடையாது. ஒவ்வொரு வில்லேஜாக இருக்கும், எங்கெங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க. எல்லாரையும் போய் அவங்க வீட்டில் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கே க்ரௌடு சேரும். 40 ஃபேமிலினா 40 வீட்டுக்கு போகிறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மிகப்பெரிய க்ரௌடு சேரும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீடியா பார்க்காம கட்சிக்காரங்க கூட அந்த அளவுக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை மட்டும் வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதா தளபதியோட பிளானாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே கரூரில் நிறைய பேர் மண்டபம் கேட்டிருக்காங்களா. அந்த மண்டபம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தரலைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் தரலைன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுக்கு சேர் தராமல் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேரளாவில் தான் போய் சேர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே இப்போ எதுக்காக வேணான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தளபதி கொஞ்சம் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்புன்றது கம்மி தான். ஆனால் கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே போயிடுவாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தளபதி விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களே தமிழ்நாட்டில் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வீடியோ காலில் ரொம்ப உருக்கமாக தான் தளபதி விஜய் பேசினதாக சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும். விஜயை பிடிக்காதவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகலாங்க. ஆனால் அவருக்கு பர்மிஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அது கிடைச்சா அடுத்த செகண்ட் போயிடுவார். ஆனால் கண்டிப்பாக ஹேட்டர்ஸ்லாம் ஒரு பெரிய செருப்படி இருக்குங்க. அவர் இவ்வளோ நாள் குறை சொல்லிட்டு இருந்தவங்க அந்த ஃபேமிலிலாம் பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டை நினச்சி கண்டிப்பாக வயிறும் வாயும் எரிய தான் போகுது. அவ்வளோ ஒரு வன்மத்தில் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கவங்களும் கதற தான் போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.